சாதனா, சாதனா, இந்த காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா காலேஜ் கிளம்பு. முத நாள் லேட்டா போனா நல்லா இருக்குதுமா. எந்திரி, எந்திரி. குட் மார்னிங் மாம். அப்பா எங்க? இது புது இடம்ங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டாரு. உங்க அப்பாவோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனால அடுத்து எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறோமோ தெரியவே இல்ல. இந்தா முதல்ல இத குடி. போட்ட பொருள் எல்லாம் போட்ட மாதிரியே இருக்காதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். குடி, சீக்கிரம் குடி. பூக்கு விலை கேட்டா சைக்கிளுக்கும் சேர்த்து விலை சொல்ற? நீ வேறக்கா, மார்க்கெட் விலை தெரியாம பேசாத. இதே பூ மார்க்கெட்ல முழம் 5 ரூபாய் ஜாஸ்தி. நான் தான் கம்மியா தரேன். ஹாய் உமா, குட் மார்னிங். ஹாய் மார்னிங். மஞ்சு, இவங்க நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. நாளையில இருந்து இவங்களுக்கு சேர்த்து நீ பூ தானே, நாளையில இருந்து கொடுத்துறேன். ஆமா, பூ நாளையில இருந்து கொடு. இப்ப ஆளுக்கு 2 ரோஸ் மட்டும் கொடு. கோச்சுக்காதக்கா, ரோஸ் இல்ல, இதுல ஆர்டர் பண்ண ரோஸ் மட்டும் தான் இருக்கு. பூ வேணா எவ்வளவு கேட்டாலும் தரேன். எனக்கே பூ தர மாட்டேன்னு சொல்றியா? இந்த பூ ஆர்டர் பண்ண. ரமணா, தலங்கா. ஹே, பூ கொடுக்க போய்டா. சாரினா, கோச்சுக்காத. எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. யாரடி அது? அதுவா? இல்ல, நோ நோ நோ. எதுக்கு நீ சிரிக்கிற? நான் அவனை கேட்டேன். அவனா? ஐயோ மை காட். தம்பி சாப்பிட்டு போப்பா. எதுவும் வேணாம். மேனேஜர் வந்துட்டாரா? கண்டெய்னரை கொண்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் கிளம்பி வரேன். உமா, வேற ஒண்ணும் இல்லையா? சரி, நான் வந்துடுறேன். ஹே, ராஜன் வந்துட்டாரா? போலாம். ராஜன் எங்க? வந்துட்டு இருக்கேனாரா? சரி, ஒரு நிமிஷம் இருடா. என்னடா? அப்பா நான் கிளம்புறேன். காசானே இந்தடா. டேய், அதுல 400 ரூபா இருக்குடா. இருக்கட்டும். எல்கேஜி பொண்ணு கொடுக்கற மாதிரி 100 ரூபாய் கொடுக்குறீங்க? சரி சரி, பாத்து கூட்டு போடா. அது புது பொண்ணு. உன் வாழ்த்தாட்டு அதுட்ட காமிக்காதடா. ஏய், ரொம்ப லேட்டான மாதிரி இருக்குடி. கரெக்ட் டைம்க்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போனா நல்லா இருக்காதுல்ல? உனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் டே. இன்னும் செமஸ்டருக்கு 3 மாசம் தான் இருக்கு. எல்லாமே டஃப்பான சப்ஜெக்ட் வேற. நீ எப்படிதான் மேனேஜ் பண்ண போறியோ? பேசாம நீ கோயம்புத்தூர்லயே ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல. எங்க அப்பாக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓ, அதான் நானும் கூட வந்துட்டேன். எனக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல சாதனா. என்னமோ தெரியல, எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. நான் இது வரைக்கும் கோயில்ல எல்லாம் படிச்சதே இல்ல. ஏன் இப்ப கூட பாரு, நான் லேடிஸ் காலேஜ்ல தான் படிக்கிறேன். நான் தனியா கேர்ள்ஸ் அப்புறம் கோஎட் ரெண்டுத்துலயுமே படிச்சிருக்கேன். பட் எனக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. என்ன கேட்டேன்னா கேர்ள்ஸ்